இப்போ இருக்க சோஷியல் மீடியா அட்வான்ஸ் ஆனதால் நானும் தான் போட்டேன். நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு 3rd மந்த் அப்போ தான் நான் ரிவீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வேண்டவே வேண்டான்னு சொன்னார். அவர் வந்து கிட்டத்தட்ட அக்கா யோசிக்கிற மாதிரி தான். நம்மளோட பர்சனல் எதுக்கு சோஷியல் மீடியாவில் கொடுத்துக்கிட்டு நீ சாப்பிட்றத போடுவியா, தூங்குறத போடுவியா, நான் புருஷன் நீ போட்டுகிட்டே இருப்பியா அப்படின்னு சில நேரத்தில் கேட்பேன். என்னன்னா இது குழந்தை இருக்கவங்களுக்கு ஓகே, குழந்தையே பிறக்கலன்றவங்களுக்கு இதை பார்த்தா ஹர்ட் ஆகும் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்காங்க. இன்னொரு சில வந்து நமக்கு தான் குழந்தை இல்லை, இந்த மாதிரி குழந்தைங்களெல்லாம் பார்த்தா சந்தோஷம், எந்த குழந்தைய பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது ஏன் குழந்தை தான் கிடையாது, வெளியில் வேறு யாராவது குழந்தைய அந்த மாதிரி என்ஜாய் பண்ணி பார்க்குறவங்களும் இருப்பாங்க தெரியுமா. அந்த மாதிரி விஷயம் என்னன்னா போடுறது ஓகே தப்பு கிடையாது, பட் ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணிட்டு நானும் இந்த செலிபிரிட்டி மாதிரி செய்வேன், நானும் இந்த மாதிரி பண்றேன் மாறின்னு செலிபிரிட்டி சொல்லாத. செலிபிரிட்டிலாம் கூட சைலண்ட் ஆயிட்டாங்க. இல்ல அந்த மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு தான் இப்போ நிறைய பேர் உங்களுக்கு தான் எதுவுமே பிரிச்செல்லாம் வைக்கல. அவங்க பண்றத நீங்க ரசிக்கிறீங்கல்ல, ஈர்க்கப்படுது, வேற ஒண்ணும் கிடையாது. அவங்க பண்றத ரசிக்கிறீங்கல்ல. யாராவது ஒரு பெரிய செலிபிரிட்டி எக்ஸாம்பிள் இப்போ நயன்தாரா ஏதாவது போடுறாங்கன்னா நீங்க அதை பார்த்து ரசிக்கிறீங்க இல்ல. அந்த நார்மலா இல்ல நான் சொல்ல வரேன். அதுதான் இவன் நானே அதுதான் சொல்ல வரேன். நீ ஒரு ஆளோடது மட்டும் நீ ஹர்ட் ஆகிறதுக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுன்ற நானு. இந்த விஷயத்த வந்து பார்த்து ரசிக்கிறதுக்கு 4 பேர் இருந்தாங்கன்னா அதை ஹர்ட் பண்றதுக்கோ இல்ல ஹேட் பண்றதுக்கோ ஒருத்தர் இருப்பாங்க. அது